வணக்கம். நான் சுகன்யா. வயது 29. வெளியிலிருந்து பார்த்தால் என் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருப்பதாகவே அனைவரும் நினைத்தார்கள். நல்ல கணவர், அழகான வீடு, எந்த குறையும் இல்லாத வாழ்க்கை. ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு தனிமை இருந்தது. அன்பு கிடைத்தது, ஆனால் கவனிப்பு கிடைக்கவில்லை. குடும்பம் இருந்தது, ஆனால் மனதை புரிந்து கொள்ள யாரும் இல்லை. அந்த வெறுமையை நிரப்ப வேண்டும் என்ற எண்ணமே என்னை ஒரு ஜிம்மின் வாசலுக்கு அழைத்துச் சென்றது. அங்கே நான் சந்தித்த ஒரே மனிதர் என் வாழ்க்கையின் திசையையே மாற்றிவிட்டார். ஒரு சாதாரண உடற்பயிற்சி மையத்தில் தொடங்கிய அறிமுகம் எப்படி என் மனதையும் என் முடிவுகளையும் மாற்றியது. அது வெறும் ஈர்ப்பா, இல்லையா என் வாழ்க்கை தேடிய அன்பின் மாயையா? அந்த ஜிம்மின் மூடிய கதவுகளுக்கு பின்னால் நடந்தது என்ன? அந்த ஒரு நாள் ஏன் என் வாழ்க்கையின் மறக்க முடியாத நாளாக மாறியது? என் வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவத்தை எந்த மறைப்பும் இல்லாமல் இன்று உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நான் சுகன்யா, வயது 29. சென்னை மாநகரில் என் கணவருடன் வசித்து வருகிறேன். திருமணமாகி 4 வருடங்கள் ஆகிவிட்டன. என் கணவர் எப்போதும் பிஸியாக இருப்பதால் எனக்கான நேரத்தை நான் செலவிட முடிவதில்லை. ஒரு பெண் தன் உடலையும் அழகையும் ரசிக்க வேண்டும் என்று நான் நினைப்பேன். என் கணவர் என் உடல் தோற்றத்தை பற்றி அடிக்கடி குறை கூறுவார். நான் என் உடலை நேசித்தேன். ஒரு நாள் என் கணவர் என்னை ஒரு ஜிம்முக்கு அழைத்து சென்றார். அங்கே என் வாழ்வின் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. ஜிம்முக்குள் நுழையும் போதே அந்த இடம் எனக்கு மிகுந்த உற்சாகத்தை தந்தது. அங்கே ஜிம் ட்ரெய்னர் செல்வத்தை முதலில் பார்த்தேன். கட்டுமஸ்தான உடல், கம்பீரமான தோற்றம். அவர் ஒரு கிரேக்க வீரன் போல இருந்தார். அவரை பார்த்ததுமே என் மனம் ஏதோ ஒரு புதிய மாற்றத்தை உணர்ந்தது. தொடர்ந்து ஜிம்முக்கு செல்ல ஆரம்பித்தேன். செல்வ மாஸ்டர் எனக்கு பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தார். அவர் மிகவும் கனிவாகவும் அதே சமயம் மிகுந்த ஈர்ப்போடும் என்னிடம் பழகினார். வாட்ஸ்அப் மூலம் நாங்கள் பேசத் தொடங்கியதும் எங்கள் நட்பு எல்லை தாண்டி செல்லத் தொடங்கியது. அவர் என்னை பற்றி பாராட்டி பேசியது எனக்குள் ஒருவித சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. ஒரு நாள் ஜிம்முக்கு சென்றபோது அங்கே யாரும் இல்லை. பராமரிப்பு வேலைக்காக ஜிம் அன்று மூடப்பட்டிருந்தது. செல்வ மாஸ்டர் மட்டும் இருந்தார். அந்த அமைதியான சூழல் எங்களை மேலும் நெருக்கமாக்கியது. நான் பயிற்சி செய்து கொண்டிருந்த போது அவர் எனக்கு உதவியாக அருகில் வந்தார். அந்த நெருக்கம், அந்த தொடுதல் வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு உணர்வை தந்தது. அன்று அந்த ஜிம்முக்குள் நடந்த நிகழ்வுகள் எங்கள் இருவரின் வாழ்க்கையையும் மாற்றி அமைத்தது. அந்த ஜிம்முக்குள் செல்வ மாஸ்டர் எனக்கு மிக நெருக்கமாக வந்து நின்றார். அவர் கண்களில் தெரிந்த வேட்கையும் என் மீது அவர் வைத்திருந்த ஈர்ப்பும் எனக்கு புரிந்தது. கதவுகள் மூடப்பட்டிருந்தன. வெளியே யாரும் இல்லை என்ற உறுதி செய்தபின் ஒரு விதமான பதற்றத்தோடும் அதே சமயம் மிகுந்த ஆர்வத்தோடும் நாங்கள் ஒருவரையொருவர் நெருங்கினோம். எங்களுக்குள் இருந்த நீண்ட நாள் ஏக்கங்கள் அனைத்தும் அன்றைய நாளில் கரைந்தன. செல்வ மாஸ்டரின் வலிமையான கரங்களும் என் உடலின் ஒவ்வொரு அசைவையும் ரசித்த விதமும் எனக்குள் இதுவரை அறியாத ஒரு புதிய உலகத்தை திறந்து காட்டியது. அந்த ஜிம்முக்குள், அந்த ஒர்க் அவுட் பெஞ்சிலும் யோகா மேட்டிலும் நாங்கள் ஒருவரையொருவர் முழுமையாக உணர்ந்து கொண்டோம். அவருடைய ஒவ்வொரு தொடுதலும் எனக்கு ஒருவித புத்துணர்ச்சியை தந்தது.
அந்த பயிற்சி கருவிகளுக்கு இடையே நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் முழுமையாக சார்ந்திருந்தோம். அது வெறும் உடல் ரீதியான ஈர்ப்பு மட்டுமல்ல, மனதின் ஆழமான இயக்கங்கள் வெளிப்பட்ட தருணம். அந்த 3 மணி நேரம் எனக்கு வாழ்க்கையின் அர்த்தத்தையே புரிய வைத்தது. உடற்பயிற்சி செய்ய வந்த இடத்தில் நான் மனதளவில் மிகுந்த திருப்தியையும் மகிழ்ச்சியையும் அடைந்தேன். ஜிம்முக்கு செல்வது என்பது வெறும் உடல் எடையை குறைப்பதற்காக மட்டுமே என்றிருந்த நிலை மாறி, என் கணவர் அறியாத ஒரு இன்பத்தை நான் அங்கே கண்டடைந்தேன். அன்றிலிருந்து என் வாழ்வு ஒரு புதிய பாதையில் பயணிக்கத் தொடங்கியது. செல்வம் மாஸ்டருடன் அந்த ஜிம்மில் நான் செலவழித்த ஒவ்வொரு நிமிடமும் என் வாழ்வின் மறக்க முடியாத பொன்னான தருணங்களாக இன்றும் என் நினைவுகளில் பசுமையாக இருக்கின்றன. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.